ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 காய் பக்கம் எல்லாமே நிறைய இருக்குது. போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய் தான் இடையில பறித்து, அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய் கம்மியாக தான் இருந்தது, எல்லாம் பூரா பிஞ்சாக தான் இருந்தது. இப்போ பூக்கள் பார்த்திங்கன்னா நான் சாயங்கால நேரத்தில் தான் அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். பூக்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே பூக்கறக்கு ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக நிறைய பூக்கள் வந்து பூத்துருக்கு. பிஞ்சுகளும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த காய் பார்த்திங்கன்னா ரொம்ப முத்திருச்சு. இது வந்து ரொம்ப நாராக இருக்கும், அதனால் இது அப்படியே விதைக்காக விட்டுறலாம். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2வது அறுவடை தான். காய் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஒவ்வொரு விழுதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய காய் காய்ச்சிருக்கு. இப்போ 3 காய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விழுதுக்கு இடையில இந்த 3 காயும் காய்ச்சிருக்கு. இன்றைக்கி பீக்கங்காய் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி காய்கள் பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய இருக்குது. அது எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சாக இருக்குது. இதெல்லாமே இந்த மாதிரி கீழே படர விடும்போது பார்த்திங்கன்னா அந்த கொடி வந்து நல்லா முதிக்காமல் பார்த்து தான் வந்து காயெல்லாம் எடுக்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று முத்திருக்கு. இது வந்து பிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்செல்லாம் வச்சுருக்கு. இது அப்படியே படர்ந்து போயிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா காயுமே அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி எத்தனை காய் இருக்குதுன்னு கடைசியாக பார்த்துடலாம். நான் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 காய் அளவுக்கு இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த காய் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல முத்தில் ஓரளவுக்கு நல்லா பிஞ்சாகவே இருக்குது. ஒரே ஒரு செடி பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல ஒரு காய் இந்த கொடுத்துட்டே இருக்குது. சரி, வாங்க அடுத்த அறுவடை பார்க்கலாம். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 காய் இருக்குது. அதை அறுவடை பண்ணிக்கலாம். காய் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா முத்திருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4-5 கத்திரிக்காய் செடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் அறுவடை. இதோட வெரைட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது என்ன ரகம்னு தெரியல, இது பேர் என்னன்னு தெரியல. தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து நான் நர்சரியிலேருந்து வாங்கி வச்சது தான். செடி பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது முதல் அறுவடை. இந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா பூவும் பிஞ்சுமாக தான் இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாம் தண்ணி பாஞ்சிட்ருக்கு. இந்த இடத்துல ஒரு காய் தான் இருக்குது.
அப்படியே பார்த்திங்கன்னா லைனாக அறுவடை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாவக்காய் இருக்குது, பாவக்காயும் அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு காய் இருக்குது. அடுத்தது இந்த செடியில் இங்கே ஒரு காய் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 பாவக்காய் இந்த இடத்துல இருக்குது. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இங்கே ஒரு காய் இருக்குது, பிஞ்சாக இருக்கானா. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது, இங்கேயும் பிஞ்சாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள் ஆகணும். தக்காளி செடி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து பழுக்கணும். இப்போ தான் பார்த்திங்கன்னா காய் நல்லா வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. செடியும் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து கட்டியாச்சு. இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காய் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் பழுக்கிறக்கெல்லாம் கிட்டத்தட்ட இன்னும் 2 வாரம் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முள்ளங்கியுமே நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கு. அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற இந்த 3 செடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த தண்டு புழு வந்து நிறைய வந்துருச்சு. அதனால் ஃபுல்லாக எல்லாம் அந்த பூவோடவே வந்து எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி எல்லாம் காஞ்சி இருந்தது, அதனால் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா உள்ள புழுக்கள் இருக்கும். கரெக்டாக அந்த புழு வந்து பூவு இருக்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா இருந்தது. நான் பரவாயில்லன்னு எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா இதில் இப்போ தான் எல்லா பூக்கள் வந்து வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இதில் இந்த 3 செடியிலையுமே பார்த்திங்கன்னா காய்கள் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது, இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து தானாக முளைச்சது தான், கொஞ்சமாக எல்லாம் பழுத்துருச்சு. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது, இதுவுமே வந்து எல்லாம் முத்தணும். இங்கே ஒன்று இருக்குது, அதுவும் முத்தணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா பிஞ்சு தான் நிறைய இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பவானி கத்திரி, இதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய தண்டுப்புழு தாக்குதல் வந்தது. அதிலிருந்தும் பார்த்திங்கன்னா காய்கள்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய புழுக்கள் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த செடியில் பார்த்திங்கன்னா இந்த காயிலே எவ்வளோ ஓட்டை போட்டிருக்குன்னு பாருங்கள். இந்த காய் எல்லாமே ஆகாது. தண்டுப்புழு வந்ததுனாலே பார்த்திங்க அப்படின்னா அந்த காயிலையும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஓட்டை போட்டுரும். இந்த மாதிரி எல்லாம் வாடி இருக்குது. ஒரு செடிக்கு வந்ததுன்னா மற்ற செடி எல்லாத்துக்குமே பரவிடுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியில் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக எல்லாமே ஓட்டை போட்டு வச்சுருக்கு. இதில் ஒரு காய் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. மீதி பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் ஒருமே இல்லை, எல்லாம் பூக்களாக தான் இருக்குது இதில் எல்லாமே. இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புழுவாக இருக்குது. பார்ப்போம், அரிஞ்சு பார்த்துட்டு பாதி காய் ஆச்சுன்னா அதை போட்டுக்கலாம். வெண்டை பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நான் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். இந்த பழைய கத்திரிக்காய் செடியிலையும் பார்த்திங்கன்னா 1-2 காய்கள் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன். இதுவும் பழைய செடி தான். இதில் ஒரு 2 காய் இருக்குது, இதை அறுவடை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்னமும் கடிச்சிருக்கு. இந்த ஒரு காய் மட்டும்தான் ஆகும். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா 2 நாளாக எல்லாம் பொரிக்காமல் விட்டாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா முத்திருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த காய் எல்லாமே வந்து அறுவடை பண்ண போகிறேன். பிஞ்சாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணிக்கலாம். முத்துனது பார்த்திங்க அப்படின்னா சில்லி மாதிரி போட்டு அப்படின்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காய் எல்லாமே பொரிச்சிட்டு கடைசியாக காட்டுறேன்.
அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தவரங்காய் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு 3 செடி இருந்தது. இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாடி போயிருச்சு. இலையில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் எல்லாம் அந்த மாவு பூச்சி மாதிரி எல்லாம் வந்து எல்லாமே ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ 1, 2 காய்கள் இருக்குது, அதை மட்டும் பறிச்சுட்டு இந்த செடியெல்லாம் எடுத்து விட போகிறேன். மாதுளை பார்த்திங்கன்னா காய் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைக்கு நல்லா தளைஞ்சிருக்குது. பூக்கள் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்குது. 1, 2 காய்கள் இருக்குது, அதையும் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி அவ்வளோதான், எல்லா காய்களும் அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னென்ன கடைசியாக அறுவடை பண்ணியிருக்கிறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீக்கங்காய், அடுத்தது கொஞ்சமாக அவரைக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளை, அடுத்தது வெண்டைக்காய், கொஞ்சமாக பாவக்காய், 3 வெரைட்டியில் கத்திரிக்காய். இன்றைக்கி இந்த காய்கள் எல்லாம் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.